சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே சாலையின் சென்டர் மீடியனில் மோதி லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் இளையராஜாவிடம் கேட்கலாம். இளையராஜா, வணக்கம். இந்த விபத்தினுடைய பின்னணி என்ன, சேத விவரங்கள் என்ன, விவரிங்க. வணக்கம். மதுரையில் அமைந்துள்ள இந்திய உணவு கழகத்திலிருந்து மானாமதுரையில் உள்ள நுகர்பொருள் வணிக கிடங்கிற்கு சுமார் 22 டன் கோதுமை மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி மதுரை டு ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருக்கும் போது மதுரை அருகே மதுரை டு ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் மானாமதுரையில் உள்ள தல்லாகுளம் முனியாண்டி கோயில் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நெடுஞ்சாலையில் அமைந்திருக்க சென்டர் மீடியேட்டர்ல மோதி லாரி கவிழ்ந்தது. இதனால் இருப்பினும் லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். மேலும் தகவல் அறிந்து சம்பவம் எடுத்துக்கொண்ட காவல்துறையினர் ராக்கெட் கிரேன் மூலம் நீங்க காட்சிகளை பார்க்கலாம், லாரியை மீட்டினாங்க. மேலும் அந்த லாரியில் இருந்த கோதுமை மூட்டையில் செதறி கிடந்தது. இருந்தாலும் அந்த நெடுஞ்சாலையில் மையப்பகுதியில் லாரி கவிழ்ந்தனால மதுரை டு ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில போக்குவரத்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேலாக பாதிக்கப்பட்டது. மேலும் விரைவாக காவல்துறையினர் கிரேனை வச்சு அந்த லாரியை மீட்டு மற்றும் லாரியிலிருந்து சிந்திய கோதுமை மூட்டைகளை வேறொரு லாரிக்கு ஏற்றி அனுப்பும் பணி தற்போது நடைபெற்று முடிந்தது. இருந்தாலும் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோதுமை லாரி கவிழ்ந்த சம்பவம் இப்பகுதியில் நீண்ட பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி இளையராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.